بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை, மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, மார்க்கத்தின் அடிப்படையான அல்லாஹுவை ஈமான் கொள்வதற்கு பிறகு மலக்குமார்களை ஈமான் கொள்ளுதல், ஆலமுல் மலாயிக்கத்துல் அப்ரார், பரிசுத்தமான மலக்குமார்களின் உலகம் எப்படியானது என்ற இந்த பாடத்தின் கீழ் குர்ஆன் சுன்னா ஒளியிலே முக்கியமான சில தகவல்களை நாம் அறிந்து வருகின்றோம். இந்த உரையினுடைய மிக முக்கியமான நோக்கம் மலக்குமார்களை குறித்த செய்திகளை மட்டும் உள்வாங்குவது அல்ல, மாறாக மலக்குமார்களுடைய பிரார்த்தனைக்குரியவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். யாரையெல்லாம் மலக்குமார்கள் சபித்தார்களோ அந்த சாபத்திற்குரிய காரியங்களிலிருந்து நாம் விலகி வாழ வேண்டும். இதுதான் இந்த பாடத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, சென்ற உரையினுடைய இறுதியிலே மலக்குமார்கள் பிரம்மாண்டமான தோற்றமுடையவர்கள், அதி பலசாலிகளானவர்கள் என்ற ஒரு செய்தியை உங்களுக்கு நாம் சொன்னோம். அதற்கு உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபிலே ஏகத்துவ பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் போது அந்த மக்கள் கல்லால் அல்லாஹுடைய தூதரை அடிக்கின்றார்கள், இரத்தம் வழிந்தோடுகின்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மலக்குல் ஜிபாலோடு
வருகை தந்து மலக்குல் ஜிபால் கேட்கிறாங்க, நாங்கள் மலைகளுக்கென்று பொறுப்பு நியமிக்கப்பட்டவர்கள், இந்த மக்களை இந்த இரண்டு பக்கமும் இருக்கக்கூடிய மலைகளின் மூலமும் அவர்களை புரட்டி அழித்து விடவா என்று கேட்கும்போது, காருண்யமுடைய கருணையான மென்மையான இதயமுடைய அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்கு பின்னால் உள்ள சந்ததிகள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பார்கள் என்று சொல்லி அந்த மக்களின் மீது கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டாம் என்று என்ன செய்கிறாங்க, தடுத்து விடுகின்றார்கள். அப்ப மலைகளையே புரட்டக்கூடிய அளவுக்கு பலசாலிகளானவர்கள் மலக்குமார்கள் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சூரத்து தஹ்ரீம்ல 66வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்திலே சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதாக இருந்தால் எப்போது பாதுகாக்க முடியும்? எப்போது பாதுகாக்க முடியும் சொல்லுங்க. நரக நெருப்பிலிருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நாம எப்ப பாதுகாக்க முடியும்? இம்மையில் பாதுகாக்க முடியுமா? பாதுகாப்புக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியுமா? மறுமையில் பாதுகாப்புக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியுமா? இம்மையில். மறுமையில யா நஃப்ஸி யா நஃப்ஸி எல்லோரும் என்ன செய்வாங்க? ஓடி விடுவார்கள். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரின் மின்ஹும் யௌமைதின் ஷஅனு யுக்னீஹ். எல்லோரும் எல்லோரையும் விட்டு ஓடி விடுவார்கள். அப்ப இந்த உலகத்துல தான் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும். அப்ப இந்த செய்தியை அல்லாஹு தஆலா சொல்லும்போது, ஏன் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, அந்த நரக நெருப்பு என்பது மனிதர்களாலும் கற்களாலும் தயாரிக்கப்பட்டது. மரணம் முதல் மறுமை வரை என்ற தலைப்பின் கீழ நரகம் எப்படிப்பட்டது, நரகத்தினுடைய ஆழம் எந்த அளவுக்கு ஆழமானது அகலமானது, நரகத்தை பற்றிய வர்ணனைகளை எல்லாம் உங்களுக்கு நாம் எடுத்து சொல்லி இருக்கிறோம். அப்ப அல்லாஹ் சொல்றான், அந்த நரகத்தினுடைய நெருப்பு என்பது மனிதர்களாலும் கற்களாலும் தயாரிக்கப்பட்டது. வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாத், அங்கே கடின சித்தமுடைய மலக்குமார்கள் இருப்பார்கள். லா யஸூனல்லாஹ மா அமரஹும், அவர்களுக்கு அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ அந்த கட்டளைக்கு அவர்கள் மாறு செய்யவே மாட்டார்கள். வயஃஅலூன மா யுமரூன், அவர்களுக்கு அல்லாஹ் எதை கட்டளையிடுகின்றானோ அந்த கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அப்ப இந்த வசனத்துல நரகத்தின் மலக்குமார்கள் கிலாதுன் ஷிதாதுன், அவர்கள் கோபமானவர்கள், கடின சித்தமுடையவர்கள் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மலக்குமார்கள் அவர்களுடைய படைப்பு, அது சம்பந்தமான செய்திகளை நாம் பார்க்கும்போது உண்மையிலேயே நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு படைப்பாக இருக்கிறார்கள். நம்மால் கற்பனை செய்யவே முடியாது. பாருங்க, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், வல் மலக்கு அலா அர்ஜாஇஹா, மறுமை நாளிலே வானம் வெடித்து அது பலகீனமாகிவிடும். வ யஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமைதின் ஸமானியா, அல்லாஹ் எங்க இருக்கிறான்? 7 வானங்களுக்கு மேல் அரிசின் மீது உயர்ந்திருக்கிறான். இது அடிக்கடி நாம் என்ன செய்யணும், மனதில் பதிய வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா நிறைய முஸ்லீம் சமூக மக்களிடத்தில் அத்வைத கொள்கை இருக்குது. ஏன்னா கடவுள் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான், எல்லா இடத்திலும் இல்லை. 7 வானங்களுக்கு மேல் அரிசின் மீது உயர்ந்திருக்கிறான். இதான் அஹ்லுஸ் சுன்னாவுடைய நம்பிக்கை. சரி, விஷயத்திற்கு வருவோம்.
இந்த அரிஷை சுமக்கக்கூடிய வானவர்களை பற்றி குர்ஆன் நமக்கு சொல்கின்றது. அரிசி எவ்வளவு பிரம்மாண்டமானது, எவ்வளவு பிரம்மாண்டமானது சொல்லுங்க, எவ்வளவு பிரம்மாண்டமானது, ரொம்ப பெரியது. வசிய குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹ்வுடைய குர்சியே வானம் பூமி அளவுக்கு விசாலமானது. பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்றான், வ யஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமஇதின் ஸமானியா, அன்றைய நாளில் அரிஷை 8 வானவர்கள் சுமந்து கொண்டு நிற்பார்கள். எத்தனை வானவர்கள்? 8 வானவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொல்றாங்க, அரிஷை சுமக்கக்கூடிய 8 வானவர்களில் ஒரு வானவரை குறித்த செய்தியை அறிவிப்பதற்கு எனக்கு அனுமதி கிடைத்தது. அந்த ஒரு வானவருடைய கால் பாதம் இருக்குதா இல்லையா, அவருடைய பாதம் அது 7 பூமிகளில் கடைசியான பூமியின் கீழே அந்த பாதம் இருக்கிறது. எத்தனை வானம் உண்டு சொல்லுங்க? 7 வானங்கள் உண்டு. எத்தனை பூமி உண்டு? 7 பூமி உண்டு. அப்ப 7வது பூமியின் கடைசியில் அவருடைய பாதம் இருக்கிறது. கற்பனை பண்ண முடியுதா? பூமியின் ஆழத்தின் எல்லையை அடைந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா? இதுதான் பூமியின் எல்லை, இதற்கு கீழ் எந்த எல்லையும் கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப 7வது பூமியின் கடைசியில் அவருடைய பாதம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் வர்ணிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய அரிஷை சுமக்கக்கூடிய அந்த 8 வானவர்களில் ஒருவர், அவருடைய காது சோனைக்கும் தோள்புஜத்திற்கும் இடைப்பட்ட பகுதி, நமக்கெல்லாம் எவ்வளவு இருக்கும்? ஒரு அரஜான் இருக்கும் இல்லையா? காது சோனைக்கும் தோள்புஜத்திற்கும் இடைப்பட்ட பகுதி, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, ஒரு பறவை 700 ஆண்டுகள் அது பயணித்தால் எவ்வளவு தொலைவை அடையுமோ அவ்வளவு தொலைவானது. சுப்ஹானல்லாஹ், அவர்களுடைய பிரம்மாண்டம் எப்படி இருக்கும் கற்பனையே பண்ண முடியாது. அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு படைப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த மலக்கு என்ன செய்வாங்க, அல்லாஹ்வே சுப்ஹானக ஹைசு குன்த, நீ எங்கிருந்தாலும் தூய்மையானவன் என்று அந்த மலக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி அல் முஜமுல் அவ்ஸத்ல 6503வது செய்தியாக, சஹீஹுல் ஜாமிஅல 853வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கின்றோம். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அரிஷை 8 வானவர்கள் சுமப்பார்கள். அதிலே ஒரு வானவர்களை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு என்ன செய்யறாங்க, வர்ணித்து சொல்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த மலக்குமார்கள் அதிவேகமாக பயணிக்கக்கூடியவர்கள், அதிவேகமாக பயணிக்கக்கூடியவர்கள். இவர்களுடைய பயணத்தை எதாலும் ஒப்பிட முடியாது. இன்னைக்கு எவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சியில ஜெட்டு அது இதெல்லாம் வருதா இல்லையா, எதாலும் இவர்களுடைய பயணத்தை ஒப்பிட முடியாது. நாம் ஆரம்ப வகுப்புல சொன்னோம், மலக்குமார்கள் எதன் மூலம் படைக்கப்பட்டவர்கள் சொல்லுங்க? ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். அதிவேகமாக ஊடுருவி சொல்லக்கூடிய பவர் எதற்கு இருக்கிறது? ஒளிக்கு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் மலக்குமார்கள் என்ன செய்கின்றார்கள்? வருகின்றார்கள், செல்கின்றார்கள். அது சம்பந்தமான ஹதீசுகளை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் பின்னால் உள்ள அந்த பாடங்களில் உங்களுக்கு சொல்லுவோம். அப்ப அதிவேகமாக, ஒளியின் வேகத்தை விட அதிவேகமாக பயணிக்கக்கூடியவர்கள் என்ற செய்திகளை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். இந்த மலக்குமார்களை பொறுத்த மட்டில் இவர்கள் ஆண்களும் கிடையாது, பெண்களும் கிடையாது. ஏன்னா குறைஷிகள் அல்லாஹ்வுடைய பெண் மக்களாக என்ன செய்தார்கள், மலக்குமார்களை குறித்து வர்ணித்தார்கள். அதை அல்லாஹ் பல இடங்களிலே கண்டித்து பேசுகின்றான். அந்த செய்திகளை எல்லாம் உங்களுக்கு முந்தைய வகுப்புகளிலேயே நாம் என்ன செய்து விட்டோம், சொல்லிவிட்டோம். அப்ப இவர்கள் ஆண்களும் அல்ல, பெண்களும் அல்ல.
அடுத்து இவர்கள் ஓய மாட்டார்கள், உறங்க மாட்டார்கள். ஓய்வு என்பதே அவர்களுக்கு கிடையாது. நாமெல்லாம் 8 மணி நேரம் வேலை செய்து விட்டால் நமக்கு ஓய்வு தேவைப்படுகிறது. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணா நமக்கு ஓய்வு தேவைப்படுகிறது. உறங்காமல் ஒரு மனிதனால் வாழவே முடியாது. தொடர்ந்து உறங்காமல் தூங்காமல் இருந்தானா அவனுக்கு மனநோய் ஏற்பட்டு விடும், பைத்தியம் பிடித்து விடும். ஆனால் பாருங்கள், இவர்கள் ஓய்வு எடுக்க மாட்டார்கள், உறங்க மாட்டார்கள். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், ஃபைனிஸ்தக்பரு, இவர்கள் நபியே இவர்கள் கர்வம் கொண்டு அல்லாஹுவை வணங்குவதை விட்டு அவர்கள் விலகி கொள்வார்கள் என்றால், ஃபல்லதீன இன்த ரப்பிக, உன்னுடைய இறைவனிடத்திலே இருக்கக்கூடியவர்கள். இறைவனிடத்தில் இருப்பவர்கள் யார்? யாரு? மலக்குமார்கள். ஃபல்லதீன இன்த ரப்பிக, உன்னுடைய இறைவனிடத்தில் இருப்பவர்கள். யுஸப்பிஹூன லஹு பில்லைலி வன்னஹார், இரவிலும் பகலிலும் அவர்கள் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார்கள். வஹும் லா யஸ்அமூன், அவர்கள் இதில் சோர்வடைவதே இல்லை. தொடர்ந்து அவர்கள் இபாதத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா 41வது அத்தியாயத்தினுடைய 38வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அதுபோன்று அல்லாஹு தஆலா சொல்றான், வலஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியில் உள்ள அனைத்தும் அல்லாஹ்வுக்கு உரியது. வமன் இன்தஹு, அவனிடத்திலே உள்ளவர்கள். லா யஸ்தக்பிரூன அன் இபாதத்திஹி, அவர்கள் அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதில் பெருமை அடிக்க மாட்டார்கள். வலா யஸ்தஹ்சிரூன், அவர்கள் சோர்வடைய மாட்டார்கள். யுஸப்பிஹூன அல்லைல வன்னஹார லா யஃப்தரூன், அவர்கள் இடைவிடாமல் இரவிலும் பகலிலும் துதித்துக் கொண்டே இருப்பார்கள், தஸ்பீஹ் செய்து கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா 21வது அத்தியாயத்தினுடைய 19, 20வது வசனங்களிலே சொல்லி காட்டுகின்றான். அப்ப இடைவிடாது அல்லாஹுவை அவர்கள் வணங்கி வழிபடுவார்கள் என்ற ஒரு செய்தியை அல்லாஹு தஆலா இந்த வசனங்கள்ல சொல்றான். அடுத்து மலக்குமார்களுடைய தன்மை என்ன? அவர்கள் உண்ண மாட்டார்கள், பருக மாட்டார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வருகை தந்த, மனித உருவில் வருகை தந்த 2 மலக்குமார்களுடைய செய்தியை நமக்கு சொல்கின்றான். அல்லாஹ் கேட்கிறான், ஹல் அதாக ஹதீஸு ضيف இப்ராஹிம் அல் முக்ரமீன், நபி இப்ராஹிமுடைய கண்ணியமிக்க விருந்தினர்களுடைய செய்தி உங்களை வந்தடைந்ததா? இத்தகலு அலைஹி ஃபகாலு சலாமன் கால சலாமுன். இந்த வசனத்துல நமக்கு நிறைய பாடங்கள், படிப்பினைகள் இருக்கிறது. மலக்குமார்களோடு தொடர்புடைய செய்திகளையும் அறிந்து கொள்கின்றோம். அதுபோன்று இன்னும் கூடுதலான சில தகவல்கள் இந்த வசனத்தில் இருக்குது. அவர்கள் என்ன செய்யறாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வீட்டிற்கு வந்த உடனேயே அவர்கள் சலாம் சொன்னார்கள். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? என்ன தெரியுது? ஒரு வீட்டு, நம்முடைய வீடாக இருந்தாலும் பிறருடைய வீடாக இருந்தாலும் சலாம் சொல்லி முன்னனுமதி பெற்றுத்தான் அங்கே பிரவேசிக்க வேண்டும், செல்ல வேண்டும், சலாம் சொல்ல வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, 3 முறை ஒருவர் சலாம் சொல்லுகின்றார், அதுதான் அனுமதி பெறுவதற்கான ஒரு அடையாளம். 3 முறை சலாம் சொல்லி வீட்டுக்கு உள்ளிருந்து பதில் வரவில்லை என்றால் அவர் திரும்பி வந்துவிட வேண்டும். அதான் இஸ்லாமிய நாகரீகம், பண்பாடு. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நான் அவருடைய வீட்டிற்கு சென்றேன், அவர் வீட்டில்தான் இருந்தார், வீட்டிலே ஆட்களுடைய நடமாட்டங்கள் என்னுடைய காதிலே கேட்டது, வீட்டிற்குள் இருந்தார், நான் 3 முறை சலாம் சொன்னேன், பெல் அடிச்ச, யாருமே துறக்கல்ல, என்ன இவர்களெல்லாம் மனிதர்களா அப்படின்னு விமர்சனம் செய்வதை பார்க்கின்றோம். இஸ்லாமிய ரூல்ஸ் என்ன தெரியுமா? ஒருவருடைய வீட்டிற்கு நாம் செல்லுகின்றோம், 3 முறை அனுமதி கேட்கின்றோம், அவர் கதவை திறக்கவில்லை என்றால் அவர் மீது எந்த குற்றமும் கிடையாது. நம்முடைய வேலை என்னன்னா திரும்பி வந்து விடணும், அதான் நம்முடைய வேலை. ஆனா நம்ம மக்கள் என்ன செய்யறாங்க? 3 முறை அனுமதி கேட்கிறது, அப்படி இல்லைன்னா என்ன பண்றது? கதவு இடுக்கு வழியா பாக்குறது, உள்ள ஆள் இருக்கிறாங்களா இல்லையான்னு. இப்படி செய்யலாமா? ஒருபோதும் செய்யக்கூடாது. ஜன்னல் வழியாக பார்க்கிறது, ஆள் உள்ள இருக்கிறாங்களா இல்லையான்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி கதவுனுடைய
அந்த துவாரத்தின் வழியாக உற்று பார்க்கக்கூடியவர்களுடைய கண்ணை குத்துங்கள். அப்படி குத்தி கண்ணு குருடாயிட்டுனா அதற்கு பழி வாங்கப்படாது. அதுக்கு என்னது? பழி வாங்கப்படாது. அதுக்கு அனுமதி இருக்குது. சரியா? குத்தி விட்டுறாதீங்க யாரையாவது. சரி, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்ப ஒருவர் வீட்டிற்கு வந்தால் அனுமதி கொடுப்பதற்கும், அவர் வீட்டிற்கு வருவதற்கு அனுமதி கொடுப்பதற்கும் அனுமதி கொடுக்காமல் இருப்பதற்கும் வீட்டினுடைய உரிமையாளருக்கு முழு உரிமை இருக்கிறது. அவர் அனுமதி கொடுக்கவில்லை என்றாலும் குற்றமாகாது. குளித்துக் கொண்டிருக்கலாம், கழிவறையில இருக்கலாம், அல்லது தூங்கிக் கொண்டிருக்கலாம், வந்து கதவை திறக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவர் மீது குற்றமாகாது. நம்ம மேல திரும்பி வர்றதா நாகரீகம், பண்பாடு. இதைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்கின்றது. கதவை திறக்கலைன்னா திறக்காதவரை விமர்சிக்கவும் கூடாது, குறை பேசவும் கூடாது. சரி, இது ஒரு சட்டத்தை தெரிந்து கொண்டோமா? இரண்டாவது, பதில் சலாம் சொல்லிக்கிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, கௌமுன் முன்கரூன், அறிமுகம் இல்லாத விருந்தினர்களாக இருக்கிறார்களே, அறிமுகம் இல்லாத மக்களாக இவர்கள் இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஃபராக இலா அஹ்லிஹி ஃபஜாஅ பிஇஜ்லின் ஸமீன், பொரித்த காளைக்கன்றை கொண்டு வருகிறார்கள். வந்தது எத்தனை பேரு? வந்தது எத்தனை பேரு? என் கூட கொஞ்சம் ஹயாத்தா இருங்களேன் ப்ளீஸ். வந்தது எத்தனை பேரு? அதாவது ஒரு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வேண்டா வெறுப்பா திருமணம் பண்ணி பெத்த பிள்ளைக்கு காண்டாமிருகம்னு பேர் வச்சாங்கன்னு. அப்படி கொஞ்சம் ஆக்டிவா இருங்க இன்ஷா அல்லாஹ். அப்ப கண்ணியத்திற்கு இதெல்லாம் கட் பண்ணிருங்க. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்துல இரண்டு மனிதர்கள், மலக்குகள் மனித உருவிலே வருகிறார்கள். வந்த உடனேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன கொண்டு வந்தாங்க? என்ன கொண்டு வந்தாங்க? பொரித்த காளைக்கன்றை கொண்டு வந்தார்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய பார்வையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீண் விரயம் செய்து விட்டார்கள். புரியுதா? ஏன்னா விருந்தளிப்பதற்கு அவங்க சில எல்லைகளை நிர்ணயித்திருக்கிறார்கள். 100 நபர்களுக்கு மேல கூப்பிடக்கூடாது என்று மார்க்கம் சொல்லாத சில எல்லை கோடுகளை அவர்களாகவே தீர்மானித்துக் கொண்டார்கள். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தது 2 மனிதர்களாக இருந்தாலும் கொண்டு கொடுத்தது, முன்வைத்தது பொரித்த காளைக்கன்று. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், விருந்தினர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். விருந்தினர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். அவர்களை அழகிய முறையில் வரவேற்க வேண்டும். சில வீடுகளில், சில மாவட்டங்கள் என்ன செய்வாங்கன்னா, போற நேரத்தில் கேட்பாங்க, டீ குடிச்சிட்டு போங்களேன் அப்படிம்பாங்க. டீ குடிச்சிட்டு போங்களேன்னு கேட்டா யாராவது டீ போடுங்கன்னு சொல்லுவாங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வைக்கிறாங்க, முன் வைக்கிறார்கள். முன்வைத்து விட்டு சொல்கின்றார்கள், சாப்பிட மாட்டீர்களான்னு கேட்கிறாங்க. போற நேரத்தில் என்ன செய்யறது? சில வீடுகள்ல டீ குடிச்சிட்டு போறீங்களான்னு கேட்கறது. டீ குடிச்சிட்டு போறீங்களான்னு கேட்டா யாராவது குடிச்சிட்டு போறோம்னு சொல்லுவாங்களா? இல்ல பரவாயில்லன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப என்ன அப்படின்னா, விருந்தினர்கள்ட்ட டீ குடிக்கிறீங்களான்னு கேட்கக்கூடாது, டீ குடிங்கன்னு கொடுக்கணும். புரியுதா இல்லையா? இது ஒரு நாகரீகம், இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு நாகரீகம், ஒரு பண்பாடு, ஒரு அழகான கலாச்சாரம். பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொரித்த காளைக்கன்றை வைக்கின்றார்கள். ஃபகர்ரபஹு இலைஹிம் கால அலா தஅகுலூன், நீங்கள் சாப்பிட மாட்டீர்களா? சாப்பிடாமல் இருந்த உடனேயே ஃபஅவுஜஸ மின்ஹும் ஹீஃபா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பயம் ஏற்பட்டு விட்டது. உடனே அந்த 2 மனிதர்களும், மலக்குமார்கள் மனித உருவத்தில் வந்தவங்க சொல்றாங்க, காலு லா தஹாஃப், நீங்கள் பயப்பட வேண்டாம். வபஷ்ஷரூஹு பிகுலாமின் அலீம், அல்லாஹு தஆலா எதற்கு உங்களுக்கு உங்களின் பக்கம் எங்களை அனுப்பி வைத்திருக்கிறான் என்று சொன்னால், நல்ல ஞானமிக்க அறிவான ஒரு பிள்ளையை உங்களுக்கு நற்செய்தி சொல்வதற்காக அல்லாஹ் எங்களை அனுப்பி வைத்திருக்கிறான். ஞானமுள்ள மகனை அவருக்கு நற்செய்தியாக என்ன செய்யறாங்க? இந்த இரண்டு மலக்குமார்களும் சொல்றாங்க. இந்த செய்தி 51வது அத்தியாயத்தினுடைய 24 முதல் 28வது வசனங்கள்ல இடம்பெறுகிறது. அப்ப இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து சுபச்செய்தி சொல்வதற்காக என்ன செஞ்சிருக்கிறாங்க? வந்திருக்கிறாங்க. அதுபோன்று அல்லாஹு தஆலா இன்னொரு வசனத்தில் சொல்றான், ஃபலம்மா ரஆ ஐதியஹும் லா தஸிலு இலைஹி தக்கிரஹும் லா தஸிலு இலைஹி நக்கிரஹும்
وأوجز منهم خيفة. அவர்களுடைய கைகள் அந்த உணவின் பக்கம் செல்லாததை கண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க? பயப்படுகின்றார்கள். மனதிலே பயம் ஊசலாடுகின்றது. அப்போது அவங்க சொல்றாங்க, லா தஹஃப், நீங்கள் பயப்படாதீர்கள், இன்னா உர்சில்னா இலா கௌமி லூத்தின், நாங்கள் லூத்தினுடைய மக்களிடத்தில் அவர்களை அழிப்பதற்காக வருகை தந்திருக்கிறோம். அப்ப இந்த நிகழ்வில் இருந்து நமக்கு நிறைய பாடங்கள், படிப்பினைகள் கிடைக்குது. ஒன்று, ஒரு வீட்டிலே செல்வதாக இருந்தால் சலாம் சொல்லி முன்னனுமதி பெற்று செல்ல வேண்டும். வீட்டில் உடைய அந்த உடைமையாளர்கள் அனுமதி தரவில்லை என்றால் அவர்களை விமர்சிக்க கூடாது, கண்ணியமாக திரும்பி வந்து விட வேண்டும். அதுபோன்று விருந்தினர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். மலக்குமார்கள் மனித உருவிலே வருகை தருவார்கள். மலக்குமார்கள் மனித உருவிலே வருகை தந்தாலும் உண்ண மாட்டார்கள், பருக மாட்டார்கள். இவ்வளவு பாடங்களையும் படிப்பினைகளையும் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் என்ன செய்கின்றான்? நமக்கு சொல்லி காட்டுகின்றான். வருகை தந்த மலக்குமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்ஹாக் என்ற அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிள்ளையை கொண்டு சுபச்செய்தி சொல்வதற்காகவும் லூத்தினுடைய சமூகத்தை அழிப்பதற்காகவும் வருகை தந்தார்கள் என்ற செய்தியை இந்த வசனங்களின் மூலம் நாம் அறிந்து கொள்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதுபோன்று அவ மலக்குமார்கள் மனித உருவிலே வருவார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வரும்போது அழகான 2 இளைஞர்களுடைய தோற்றத்திலே வருகை தருகிறார்கள். அப்படி வருகை தந்த உடனே தான் அந்த லூத்தினுடைய கௌம் சமுதாயம் ஓரின சேர்க்கையாளர்கள். இந்த 2 இளைஞர்களை பார்த்தவுடன் இந்த 2 இளைஞர்களையும் அடைய வேண்டும் என்று துடித்து தவறான முறையிலே அணுகுகின்றார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கெஞ்சுகின்றார்கள், என்னுடைய விருந்தினர்களை இழிவுபடுத்தி விடாதீர்கள், விருந்தினர்களுடைய விஷயத்தில் என்னை கேவலப்படுத்தி விடாதீர்கள். ஆனால் அதற்கு பிறகு அந்த இளைஞர்கள் சொல்றாங்க, வலம்மா ஜாஅத் ருசுலுனா லூத்தன் சீஅ பிஹிம் வலாக பிஹிம் தர்அன் வகால ஹாதா யௌமுன் அஸீப். நம்முடைய தூதர்கள் லூத்திடத்திலே வந்தபோது தங்களுடைய மக்களை விட்டு இவர்களை எப்படி காப்பாற்றுவது என்று அது அவருக்கு மிகப்பெரிய கவலையாக இருந்தது. அவர்கள் கவலைக்குள்ளாக இருந்து அவர்களுடைய மனம் சுருங்கி இது மிகப்பெரிய நெருக்கடியான ஒரு நாளாக இருக்கிறது என்று லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சஞ்சலப்பட்டு கொண்டார்கள். அதையெல்லாம் அல்லாஹு தஆலா 11வது அத்தியாயத்தினுடைய 77வது வசனங்களிலே என்ன செய்கின்றான்? சொல்லி காட்டுகின்றான். அந்த 2 மலக்குமார்களும் சொல்றாங்க, காலு யா லூத் இன்னா ருசுலு ரப்பிக, உம்முடைய இறைவனின் புறத்தில் இருந்து அனுப்பப்பட்ட தூதர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று என்ன செய்யறாங்க? சொல்லுகின்றார்கள். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மலக்குமார்கள் மனித உருவிலே வருவார்கள், சாப்பிட மாட்டார்கள், பருக மாட்டார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அடுத்து பாருங்க ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருதய சிகிச்சை, அறுவை சிகிச்சை நடந்தது. ஃபர்ஸ்ட் என்னது? அவர்கள் சிறு பிள்ளையாக இருக்கும்போது இருதய அறுவை சிகிச்சை நடந்தது. இந்த ஹதீஸ் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் முன்னாள் தலைவரால், இந்நாள் என்டிஎஃபினுடைய நிர்வாகியால், அதாவது அந்த இயக்கத்தை தோற்றுவித்தவரால் நிராகரிக்கப்படுகிறது. ஆனால் நிராகரிக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. முத்தவாத்திரான ஹதீஸ். நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? யாராவது இது ஹதீஸ் எல்லாம் கிடையாது, இதெல்லாம் கட்டுக்கதை அப்படின்னு சொன்னா இது ஹதீஸ் தான். சஹீஹுல் புகாரியில வரக்கூடிய ஹதீஸ், முத்தவாத்திரான ஹதீஸ், நிறைய ஹதீஸ் கிரந்தங்கள்ல வரக்கூடிய ஹதீஸ். நம்முடைய சிறுபிள்ளைத்தனமான இந்த புத்தியை கொண்டு இந்த ஹதீஸை அணுக வேண்டிய தேவையில்லை. இதை நாம் ஈமான் கொள்ளுவதனால் நம்முடைய மார்க்கத்திற்கு எந்த விதமான சேதாரமும் ஏற்பட போவதில்லை என்ற உறுதியான நம்பிக்கை உங்களுக்கு வர வேண்டும். பாருங்க இந்த ஹதீஸ் எப்படி வருகின்றது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மனித உருவத்தில் என்ன செய்யறாங்க? பார்க்கறாங்க. அவங்க அவர்களுடைய பால்குடி தாய், பால்குடி தாய் யாரு? பால்குடி தாயினுடைய பேர் என்ன சொல்லுங்க? ஆமினாவா? யா அல்லாஹ், ஹலீமா சஅதியா. வெரி குட். யார் சொன்னீங்க? கை வைத்துங்க. எல்லாரும் சேர்ந்து கை வைத்துனா பரிசு கிடையாது.
நீங்க தான் சொன்னீங்களா ஷேக்? நீங்க ஃபிர்தௌசி, அந்த ஃபிர்தௌசி. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக், சாதக்கல்லாஹு இல்மன் நாஃபியா. அல்லாஹ் உங்களுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தட்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஹலீமா சஅதியாவிடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் குடித்தார்கள். அவங்க பனூ சஅத் குலத்தாரிடத்துல சிறு பிள்ளையாக இருக்கும்போது வளரும் போது அந்த ஹலீமாவுடைய பிள்ளைகளோடு என்ன செய்யறாங்க, ஓடி ஆடி விளையாடுறாங்க. விளையாடும் போது, விளையாடி கொண்டிருக்கும் போது இந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த செய்தியை எனக்கு தெரிவித்தார்கள் என்று அறிவிக்கிறாங்க. இப்படி பிள்ளைகளோடு அவர்கள் விளையாடி கொண்டிருக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படுக்க வைத்து அவர்களுடைய நெஞ்சை திறந்து இதயத்தை வெளியிலே எடுக்கின்றார்கள். முதல் ஹார்ட் சர்ஜரி, ஆபரேஷன் நடக்குது. இதயத்தை வெளியே எடுக்கிறார்கள். இதயத்தை வெளியே எடுத்து அந்த இதயத்திலிருந்து ஒரு சதை துண்டை எடுக்கின்றார்கள். சதை துண்டை எடுத்து சொல்கின்றார்கள், இதுதான் உன்னிடமிருந்த ஷைத்தானுக்குரிய பங்கு என்று சொல்லிவிட்டு இதயத்தை தங்கத்தட்டிலே வைத்து ஜம்சம் நீரால் கழுகுகின்றார்கள். அதற்கு பிறகு அதே இடத்திலே மீண்டும் என்ன செய்கின்றார்கள், இதயத்தை பொருத்துகின்றார்கள். பொருத்திவிட்டு அப்ப இதை பார்த்தவுடன் அந்த சிறுவர்கள் முஹம்மது மரணித்து விட்டார் என்று போய் சொல்றாங்க. ஹலீமாவிடத்துல மற்ற மக்களிடத்துல சொல்றாங்க. மக்கள் எல்லாம் ஓடோடி வந்து பார்க்கும்போது, செவிலித்தாய் அவங்க வந்து ஓடோடி வந்து பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தினுடைய அந்த நிறம் மாறி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிறம் மாறியவர்களாக என்ன செய்யறாங்க, அவர்கள் காணப்படுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சிலே ஊசியால் தைத்த அடையாளத்தை நான் பார்த்திருக்கிறேன் என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. சஹீஹான ஹதீஸ். இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்வதில் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. நாம் இந்த ஹதீஸை ஏற்றுக்கிறோம், அதுல ஒரு தயக்கமும் நமக்கு கிடையாது. இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல 261வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதயம் பிளக்கப்பட்டு அந்த சதை துண்டு, ஷைத்தானின் அந்த சதை துண்டு அகற்றப்பட்டு இதயம் ஜம்சம் நீரால் கழுகப்பட்டு மீண்டும் அதே இடத்திலே பொருத்தப்பட்டது. இதை செஞ்சது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இதை நாம் என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அதே போன்ற கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மலக்குமார்கள் இதுக்கு முன்னால வகுப்புல நாம சொன்னோம் எப்படிப்பட்டவங்க, ரொம்ப அழகானவர்கள். அதற்கு உதாரணமாக ஒரு நபியை சொன்னோம். யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அது தொடர்பான ஒரு ஹதீஸ் சொன்னோம். என்ன ஹதீஸ் சொன்னோம்? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த உலகத்தின் பாதி அழகு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாதி அழகு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவு அழகாக. அதனாலதான் அந்த பெண்கள் கரங்களை முறித்துக் கொண்டு சொன்னார்கள், இவர் மனிதர் அல்ல, மலக்கு அப்படின்னாங்க. ஏன்னா மலக்கு ரொம்ப அழகானவர்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப அழகானவர்கள். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவ்வப்போது ஒரு நபித்தோழருடைய உருவத்திலே என்ன செய்வார்கள், வருகை தருவார்கள். அந்த நபித்தோழர் யார், அவருடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஹியா அல் கல்பி என்கின்ற ஒரு நபித்தோழர். அதுபோன்று கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, கைஃப யஅதீகல் வஹி, உங்களுக்கு வஹி எப்படி வரும்? அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், யஅதீனி மிஸ்ல சல்சலத்தி ஜரஸ், மணியோசையோடு வஹி வரும். மணியோசையோடு என்ன செய்யும், வஹி வரும் அப்படிங்கிறாங்க. வஹுவ அஷத்து அலைய, அது எனக்கு ரொம்ப பாரமாக கடுமையாக இருக்கும். குளிரான நேரங்களில் கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய நெற்றி வியர்த்து விடும், அந்த அளவுக்கு பாரமாக என்ன செய்யும், அந்த வஹியினுடைய நிலைமை இருக்கும். அதுபோன்று வஹ்யானன் யதமஸ்ஸலு லீ அல் மலக்கு ரஜுலன், மனிதருடைய உருவத்திலே மலக்கு வருவார். அவர் வந்து என்னிடத்திலே பேசுவார். அவர் எனக்கு எதையெல்லாம் செய்தியாக மனிதருடைய உருவத்திலே காட்சியளித்து என்னிடத்திலே உரையாடுவார்.
அப்போது அவர் கூறுகின்ற அனைத்து செய்திகளையும் என்னுடைய நினைவிலே நான் நிறுத்திக் கொள்வேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தி சஹீஹ் புகாரியில இரண்டாவது செய்தியாக இடம்பெறுவதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அப்ப மனித உருவலும் என்ன செய்வாங்க, வஹியை கொண்டு வருவார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதுபோன்று உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த உரையினுடைய ஆரம்பத்தில், இந்த வகுப்பினுடைய ஆரம்பத்தில் ஒரு ஹதீஸ் சொன்னேன். ஹதீஸ் ஜிப்ரீல் இல்லையா? ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, இஹ்சான் என்றால் என்ன, மறுமையினுடைய அடையாளம் என்ன, இதெல்லாம் என்ன செய்யறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அழகான மனித உருவத்தினுடைய தோற்றத்திலே என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளிக்கின்றார்கள். சஹாபாக்களுக்கு தெரியல வந்தது யார் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட கேட்கிறாங்க, வந்தது யாருன்னு தெரியுமா? தெரியாது யா ரசூலல்லாஹ், அவர்தான் ஜிப்ரீல், உங்களுக்கு உங்களுடைய தீனை கற்றுக் கொடுப்பதற்காக வந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மனித உருவத்தில் வந்தும் மார்க்கத்தை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு மலக்குமார்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபித்தோழர்கள்ல திஹ்யா இப்னு கல்பி அப்படிங்கிற அந்த நபித்தோழருடைய உருவத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பலமுறை வந்திருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு, ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உரில் அலையல் அன்பியாஉ, எனக்கு நபிமார்கள் எடுத்து காட்டப்பட்டார்கள். ஃபைதா மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு எடுத்து காட்டப்பட்டார்கள். அவர்கள் ஷனுஆ கோத்திரத்தை சார்ந்தவர்களுடைய அந்த மனிதரை போன்று உயரமானவர்களாக அவர்கள் இருந்தார்கள். எனக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எடுத்து காட்டப்பட்டார்கள். அவர்கள் என்னுடைய தோழர் உர்வத்திப்னு மஸ்ஊத் அவர்களுடைய தோற்றத்தில் என்ன செய்தார்கள், அவர்கள் இருந்தார்கள். அதுபோன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு எடுத்து காட்டப்பட்டார்கள். இதெல்லாம் எங்க நடக்குது, எங்க எடுத்து காட்டப்படுது? மிஅராஜிலே எடுத்து காட்டப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது வானம், இரண்டாவது வானம், மூன்றாவது வானம், நான்காவது வானம், ஐந்தாவது வானம், ஆறாவது வானம், ஏழாவது வானம் என்று சென்றார்களா இல்லையா? அந்த மிஅராஜில ஒவ்வொரு நபிமார்களும் எடுத்து காட்டப்படுகிறது. அப்போது ஒவ்வொரு நபிமார்களை பற்றியும் சொல்லும் போது இவருடைய தோற்றத்தை போன்றிருந்தார், இவருடைய தோற்றத்தை போன்றிருந்தார் என்று சொல்லி வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உங்களுடைய தோழராகிய என்னுடைய தோற்றத்திலே அவர்கள் இருந்தார்கள். அடுத்து சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திஹ்யாவுடைய தோற்றத்திலே, திஹ்யாவுடைய தோற்றத்திற்கு மிகவும் நெருக்கமான சாயலுடையவர்களாக இருந்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹுல் முஸ்லிம்ல 271வது செய்தியாக இடம்பெறுவதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, திஹ்யா இப்னு அல் கல்பி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு முறை குதிரையினுடைய முகத்திலே கை வைத்துக் கொண்டு ஒரு மனிதரிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். பேசிக் கொண்டிருப்பத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பார்க்கின்றார்கள். பார்த்துவிட்டு ரசூலுல்லாஹ் திரும்ப வரும்போது சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரவர்களே, திஹ்யா அல் கல்பி அவரோடு நீங்கள் பேசிக் கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். அவருடைய குதிரையின் முகத்தின் மீது கை வைத்தவர்களாக அவரிடத்திலே பேசிக் கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க. சொன்ன உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியத்தோடு கேட்கிறாங்க, உண்மையிலே நீங்கள் பார்த்தீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆம், நான் பார்த்தேன், திஹ்யாவிடம் நீங்கள் பேசிக் கொண்டிருந்தீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வந்தது திஹ்யா அல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உங்களுக்கு சலாம் சொன்னார். யோசிச்சு பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திஹ்யா அல் கல்பி இப்னு அல் கல்பி அவர்களுடைய நபித்தோழரின் தோற்றத்திலே வந்து சலாம் சொல்றாங்க. சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த சலாத்திற்கு பதில் சொல்லிவிட்டு, உங்களுடைய தோழர் விருந்தாளியுமான அவருக்கு அல்லாஹு தஆலா நற்கூலியை வழங்கட்டும், அவர் நல்ல தோழர், நல்ல விருந்தாளி என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி முஸ்னத் அஹ்மதுல 24,506வது செய்தியாக, சில்சிலத்துல் அஹாதீஸ் ஸஹீஹாவில 11,111வது செய்தியாக இடம்பெறுவதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். எப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை திஹ்யாவுடைய தோற்றத்திலே பார்த்தார்களோ,
அதுபோன்று உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் பார்த்திருக்கிறாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உறவு முறை? மனைவி. ஏன்னா ஒரே ஆள் தான் பதில் சொல்றாங்க. மனைவி. அவங்கள என்ன செஞ்சிருக்கிறாங்க? பார்த்திருக்கிறாங்க. பாருங்க, அபு உஸ்மான் அப்துர் ரஹ்மான் அன்-நஹ்தி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுந்து சென்ற உடனேயே ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, இவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து என்ன செய்யறாங்க? கேட்கறாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, திஹ்யா அவர்களிடத்தில் தான் நீங்கள் பேசிக் கொண்டிருந்தீர்கள். இதை கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து எழுந்து சென்று மக்களுக்கு உரையாற்ற ஆரம்பிக்கின்றார்கள். அந்த உரையை செவிமடுத்த பிறகுதான் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தெரிந்தது, வந்தவர் திஹ்யா அல்ல, வந்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பதை அந்த உரையை செவிமடுத்த பிறகுதான் நான் அறிந்து கொண்டேன் என்று உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்கிறாங்க? சொல்லி காட்டுகின்றார்கள். இப்படி மலக்குமார்கள் நபித்தோழர்களுடைய உருவத்திலும் என்ன செய்திருக்கிறாங்க? வருகை தந்திருக்கிறார்கள். அடுத்து பாருங்க, நல்லடியார்களுடைய உருவத்தில் எல்லாம் வருகை தந்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சூரத்து மரியம்ல ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றான். அதுல நமக்கு நிறைய பாடங்கள் படிப்பினைகள் இருக்குது. என்ன அப்படின்னா, வதுகுர் ஃபில் கிதாபி மரியம, மரியமனுடைய செய்தியை நபியை நீங்கள் அந்த வேதத்திலே மரியமை பற்றி கூறுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், இதின் தபதத் மின் அஹ்லிஹா மகானன் ஷர்கியா, அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டு விலகி அவர்கள் கிழக்கு திசையினுடைய அறைக்கு சென்று அங்கே அவர்கள் இருந்தார்கள். ஃபத்தகதத் மின் தூனிஹிம் ஹிஜாபா, அவர்கள் மக்களிலிருந்து விலகி ஒரு ஹிஜாபை முன் திரையிட்டு கொண்ட அந்த சமயத்திலே, இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, பெண்கள் எப்போதும் ஹிஜாபுக்கு அப்பால் இருந்துதான் பேச வேண்டும், எப்போதும் ஹிஜாபில் தான் அவர்கள் இருக்க வேண்டும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்க? மக்களில் இருந்து தூரமாகி ஹிஜாபிட்டு கொண்டார்கள், முன்திரையிட்டு கொண்ட அந்த சமயத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க? அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா மனித உருவிலே அனுப்புகின்றான். சுப்ஹானல்லாஹ். பெண்கள் எந்த அளவுக்கு நல்லொழுக்கத்தோடு பேணுதலோடு வாழ வேண்டும் என்பதற்கு இந்த வசனத்தில் நிறைய பாடங்கள் படிப்பினைகள் இருக்கிறது. முதலாவது ஹிஜாப் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பாருங்க, நம்முடைய பெண்கள் மீன் வியாபாரிகள், அவர்களிடத்தில் ஹிஜாப் இல்லாமல் நிற்கிறாங்க. ஒரு நைட்டியை போட்டுட்டு தலையில ஷால் இல்லாம ஹிஜாப் இல்லாமல் நிற்கின்றார்கள் மீன் வியாபாரி இடத்துல. பால்காரண்ட ஹிஜாப் இல்லாமல் நிற்கிறாங்க. காய்கறி விற்பவர்களிடம் ஹிஜாப் இல்லாமல் நிற்கின்றார்கள். இப்படி ஹிஜாபை பேணாமல் இன்னும் சில பெண்கள் இருக்கிறார்கள். சவுதி அரேபியாவிலே ஹிஜாபோடு நடப்பார்கள். ஊருக்கு போனா ஹிஜாபும் இல்லை, ஒண்ணும் இல்லை. ஏர்போர்ட்ல ஏறின உடனே விமானத்திலே ஹிஜாப் எல்லாம் கழட்டி எரிஞ்சிருவாங்க. அவர்கள் தங்களுடைய நகைகளையும் அணிகலன்களையும் பிறருக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக, பகட்டுக்காக என்ன செய்யறாங்க? ஹிஜாபை தூக்கி வீசி எறியக்கூடிய பெண்களுக்கு மத்தியில மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையை பாருங்க நீங்க. அவர்கள் ஹிஜாபை பேண்டாங்க. ஒரு அந்நிய ஆண் வந்த உடனேயே அந்நிய ஆண் அவர்களிடத்தில் எப்படி பேச வேண்டும், எப்படி பழக வேண்டும், எவ்வளவு இடைவெளி இருக்க வேண்டும் பாருங்க. قالت إني أعوذ بالرحمن منك, உன்னிடமிருந்து ரஹ்மானிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். இன் குன்த தகிய்யா, நீ அல்லாஹுவை பயந்தவனாக இருந்தால் இந்த தவறிலிருந்து நீ விலகிக்கொள், தவறாக என்னை அணுகிவிடாதே என்பதை போன்று என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பேசுகின்றார்கள், இன்னமா அன ரசூலு ரப்பிகி, நான் உன்னுடைய இறைவனின் புறத்தில் இருந்து அனுப்பப்பட்ட தூதர். லி அஹபலகி குலாமன் ஜக்கிய்யா, அல்லாஹு தஆலா பரிசுத்தமான ஒரு மகனை உங்களுக்கு அன்பளிப்பாக நன்கொடையாக அளிப்பதற்காக இறைவன் புறத்தில் இருந்து நான் அனுப்பப்பட்ட ஒரு மலக்கு என்று சொல்கின்றார். ஒரு அந்நிய ஆடவன் வந்த உடனேயே என்ன சொல்றாங்க? இன்னி அஊது பிக்கர் ரஹ்மான் சொல்றாங்க. இன்னி அஊது பிர் ரஹ்மானி மின்க, ரஹ்மானிடம்
உன்னை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எவ்வளவு பேணுதல் இருக்கணும்! இந்த பேணுதல், இந்த நாகரீகம், பண்பாடு, கலாச்சாரம் இஸ்லாமிய சமூகத்திலே வாழக்கூடிய பல பெண்களிடத்திலே இல்லாமலாகிவிட்டது. அதனாலதான் கலாச்சார சீரழிவுகள், நிறைய தவறுகள், குற்றங்கள், பாவங்கள் மலிந்து காணப்படுவதற்கு என்ன காரணம்? அந்நிய ஆண்கள், அவர்கள் யாராக இருந்தாலும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, காய்கறிக்காரன், மீன் விற்கக்கூடியவன், அதுபோன்று மற்ற வியாபாரிகள்ட்ட எல்லாம் ஹிஜாப் இல்லாமல் நிற்பாங்க. ஒரு அசரத்து அப்படியே கிராஸ் பண்ணியா உடனே என்ன செஞ்சிடறது, தலையில முக்காடை போட்டு உள்ள ஓடிடுவாங்க. இவங்களெல்லாம் விட அசரத்து கேவலமானவரா? யாராக இருந்தாலும் அவர்களுக்கு முன்னே நீங்கள் ஹிஜாபோடு இருங்கள். குரலை உயர்த்தி பேசக்கூடாது, நளினமாக பேசக்கூடாது, நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த இடத்துல நம்முடைய தலைப்போடு தொடர்புடைய செய்தி என்னன்னா, மனித உருவிலே மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தையை, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற குழந்தையை கொண்டு சுபச்செய்தி சொல்வதற்காக அல்லாஹு தஆலா மனித உருவிலே அனுப்பி வைத்தான் என்பதை பார்க்கின்றோம். அதுபோன்று கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு சில செய்தியோடு முடிச்சிருவோம். நாமெல்லாம் இந்த உலகத்திலே நட்பு வைப்பதாக இருந்தால் எப்படி நட்பு வைக்கிறோம்? இன்னைக்கு பேசினா கூட, ஒருவரிடத்திலே பேசுவதாக இருந்தால் கூட அதிலும் நமக்கு ஏதாவது லாபம் இருக்கிறதா என்றுதான் பேசுகின்றோம், என்றுதான் பழகுகின்றோம், நட்பு வைக்கின்றோம். ஒரு வருடத்திலே நட்பாக இருக்கும் போது அதன் மூலமாக நமக்கு ஏதாவது உலக ஆதாயம் இருக்குமா? ஒரு வருடத்தில் எந்த உலக ஆதாயமும் நமக்கு கிடைக்கலன்னா அவரோடு நாம் நட்பு வைக்க மாட்டோம். மார்க்கத்திற்காக நேசித்தல் என்ற அந்த உயர்ந்த தன்மை மக்களிடத்தில் இல்லாமல் ஆகிவிட்டது. அல் ஹுப்பு ஃபில்லா, அல் புக்து ஃபில்லா. அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக வெறுக்க வேண்டும். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க. அன்ன ரஜுலன் ஸார அஹல் லஹு ஃபீ கரியத்தின் உக்ரா. ஒரு மனிதன் ஒரு சகோதரனை சந்திப்பதற்காக ஒரு கிராமத்திற்கு செல்கின்றான். அப்போது பாதையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய பாதையில் ஒரு மலக்கை எதிர்பார்த்தபடி அமர செய்கின்றான். ஒரு மலக்கு மனித உருவத்திலே அமர்ந்திருக்கிறார். ஃபலம்மா அத்தா அலைஹி, அந்த மலக்கை அருகிலே வரும்போது அந்த மலக்கு கேட்கிறாங்க, ஐன துரீத், எங்கே செல்கின்றாய்? அப்ப அந்த மனிதர் சொல்றாரு, உரீது அஹன்லி ஃபி ஹாதிஹில் கரியா. இந்த கிராமத்தில், இந்த ஊர்ல ஒரு மனிதர் இருக்கிறார், அவரை நான் சந்திப்பதற்காக செல்கின்றேன் அப்படிங்கிறாங்க. அந்த மலக்கு திரும்ப கேட்கிறாங்க, அவரை நீங்கள் சந்திப்பதற்காக செல்கின்றீர்களே, அவர் மூலமாக ஏதாவது பிரதி உபகாரம் ஏதேனும் உங்களுக்கு இருக்கிறதா? ஒருவரை சந்திக்க போறதா இருந்தா நாம என்ன செய்வோம்? கடன் வாங்குறதுக்காக சந்திக்க போவோம், இல்லைன்னா வேலை வாய்ப்பை தேடி சந்திக்க போவோம், இல்லையா? இல்லைன்னா ஊர் சுத்துறதுக்காக சந்திக்க போவோம். இப்படி நிறைய உலகியல் காரணங்கள் இருக்கும். ஆனால் இறைவனுக்காக தூய்மையான நட்பு கொண்ட அந்த மனிதரை சொல்கின்றார், எனக்கு எந்த காரணமும் இல்லை, நான் அவரை அல்லாஹ்வுக்காக நேசிக்கின்றேன். லா கைர அன்னி அஹ்பப்துஹு ஃபில்லாஹி அஸ்ஸ வஜல். அல்லாஹ்வுக்காக இந்த மனிதரை நான் நேசிக்கின்றேன், அந்த நேசத்தை புதுப்பித்துக் கொள்வதற்காக நான் அவரை சந்திக்க செல்கின்றேன். நம்மில் எத்தனை நபர்கள் இப்படி ஒரு நண்பரை சந்திப்பதற்காக சென்றிருப்போம்? யோசித்து பாருங்கள். மார்க்கத்திற்காக, அல்லாஹ்விற்காக ஒருவரை நான் நேசிக்கின்றேன், அதற்காக அவரை சந்திக்க செல்கின்றேன். பாருங்கள், மலக்கு சொல்றாங்க, ஃபஇன்னி ரசூலுல்லாஹி இலைக, அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து அனுப்பப்பட்ட ஒரு தூதர் நான். பி அன்னல்லாஹ கத் அஹப்பக கமா அஹ்பப்தஹு ஃபீஹி, எந்த அல்லாஹ்வுக்காக நீ அவரை நேசித்தாயோ அந்த அல்லாஹும் உன்னை நேசிக்கின்றான் என்பதை தெரிவிப்பதற்காக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு தூதர் நான் என்று அந்த மலக்கு சொல்றார். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ரஜுலானி தஹாபா ஃபில்லாஹி வஜ்தமஅ அலைஹி வதஃபர்ரக அலைஹி. அல்லாஹ்வுக்காகவே நேசிக்கின்ற, அல்லாஹ்வுக்காகவே பிரிகின்ற இரண்டு மனிதர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய நிழலை மறுமையிலே கொடுக்கின்றான். இந்த ஹதீஸ்ல நிறைய பாடங்கள், படிப்பினைகள் இருக்குது. அல்லாஹ்வுக்காக ஒருவரை நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக ஒருவரை கோபித்துக் கொள்ள வேண்டும்,
அல்லாஹ்வுக்காக நேசித்தவரிடம் அந்த நேசத்தை வெளிப்படுத்த வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய கணவன்மார்கள் மனைவிமார்கள் அவங்களுக்கு மத்தியில் பிரச்சனை வர்றதுக்கு என்ன காரணம் என்னவென்றால், மனைவி தன்னுடைய அன்பை கணவனிடத்தில் வெளிப்படுத்துவதில்லை, கணவன் மனைவியிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவதில்லை. நான் மனசுக்குள்ள வச்சிருக்கிறேன், மனசுக்குள்ள வச்சா எப்படியா அவங்களுக்கு தெரியும்? நண்பர்களிடத்தில் தங்களுடைய அந்த விருப்பத்தை நேசத்தை வெளிப்படுத்துவதில்லை, சகோதரர்களிடத்தில் அந்த அன்பை வெளிப்படுத்துவதில்லை. வெளிப்படுத்த வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்கின்றது. அந்த மனிதர் சொல்கின்றார், நான் அன்னி அஹ்பப்துஹு ஃபில்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வுக்காக அந்த மனிதரை நேசிக்கின்றேன். நேசத்தை வெளிப்படுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருகில் இருந்து கொண்டு சொல்கின்றார்கள், நான் இந்த மனிதரை நேசிக்கின்றேன். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அந்த நேசத்தை அவர்களிடத்தில் நீங்கள் வெளிப்படுத்தி விட்டீர்களா? இல்லை என்று சொன்னவுடன் அந்த நேசத்தை நீங்கள் அவரிடத்தில் வெளிப்படுத்துங்கள் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதனால நாம் யாரை நேசிக்கின்றோமோ, இன்னி உஹிப்புக ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்காக உங்களை நான் நேசிக்கின்றேன் என்று நாம் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும் போது நாம என்ன பதில் சொல்லணும்? அஹப்பக்கல்லாஹுல்லதி அஹ்பப்தனி ஃபீஹி, எந்த ஒரு நோக்கத்திற்காக அல்லாஹ்வுக்காக வேண்டி என்னை நேசிக்கின்றீர்களோ அல்லாஹ்வும் உங்களை நேசிப்பானாக. அஹப்பக்கல்லாஹுல்லதி அஹ்பப்தனி ஃபீஹி என்று நாம் என்ன செய்யணும்? சொல்லணும். இது ஒரு பிரார்த்தனையும் கூட. இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்னொரு நீண்ட நெடிய ஒரு ஹதீஸ் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அதை என்ன செய்வோம்? வரக்கூடிய வாரத்திலே இந்த மலக்குமார்களோடு தொடர்புடைய ஒரு செய்தி, நிறைய பாடங்கள் படிப்பினைகள் உடைய ஒரு செய்தி. அதனால் அவசரமாக இதை சொல்லி முடிக்க முடியாது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் அல்லாஹ் நாடினால் என்ன செய்வோம்? இந்த தொடரை தொடர்ந்து நாம் அறிந்து கொள்வோம். எந்த செய்திகளை நாம் உள்வாங்கினோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் பாடங்களாக படிப்பினைகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மலக்குமார்களை குறித்து அறியாத செய்திகள் நிறைய மக்களுக்கு, நம்முடைய உறவினர்களில், குடும்பத்தார்களில் மக்களுக்கெல்லாம் நாம் என்ன செய்யணும்? இந்த செய்திகளை கொண்டு போய் நாம் சேர்க்க வேண்டிய கடமை, பொறுப்பு நமக்கு இருக்கின்றது என்பதை சொல்லி இந்த உரையை நான் உரையினுடைய ஆரம்பத்தில் சொன்னதை போன்று மலக்குமார்களை குறித்து அறிந்து கொள்வது வெறும் தகவல்களை உள்வாங்குவது மட்டுமல்ல, மலக்குமார்களுடைய பிரார்த்தனைக்குரியவர்களாக நாம் மாற வேண்டும். மலக்குமார்களுடைய சாபத்திலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை மனதிலே ஏந்தியவர்களாக நீங்கள் செல்ல வேண்டும். அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய மார்க்கத்தை குர்ஆன் சுன்னா ஒளியிலே உலமாக்களுடைய வழிகாட்டலோடு, சலஃபுகளுடைய வழிகாட்டலோடு புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.